ஸ்பாட் ட்ரேடை தானே சொல்கிறீங்க பிரதர்? ஓகே, நான் ஏஐ ட்ரேடிங் போட் ட்ரேடிங் சம்மந்தமாக பேசின விட இவர் கட்டிய ஸ்பாட் ட்ரேடை தானே சொல்கிறீங்கன்னு சொல்லி. எஸ், கிரிப்டோ கரன்சியில் நிறைய ட்ரேடிங்ஸ் பண்ணலாம். ஓகே, முதலாவது ஸ்பாட் ட்ரேடிங். ஒன்று என்னன்னு சொல்லிடுறேன். ஸ்பாட் ட்ரேடிங். அடுத்தது ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங். கிரிப்டோ கரன்சியில் இருக்கிற ஃபியூச்சர்ஸில் மார்ஜின் ட்ரேடிங் கிட்டத்தட்ட ரெண்டும் சேம் கான்செப்ட் தான். அடுத்தது பைனரி ட்ரேடிங். ஓகே, இதில் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மார்ஜின் ட்ரேடிங், ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங், பைனரி ட்ரேடிங் இது எல்லாமே சூதாட்டம், கேம்பிளிங் இந்த கான்செப்டுக்குள்ளே வரும். ஸோ இது நிறைய பேர் ஒத்துக்கொள்ள மாட்டீங்க, அதுதான் உண்மை. ஓகே, உண்மையாக ஒரு கிரிப்டோ கரன்சியை வாங்கி விலை கூடக்குள்ளே விற்கிறது தான் ஸ்பாட் ட்ரேட். ஒரு பொருளை 10 ரூபாய்க்குள்ளே வாங்கி அது 11 ரூபாயினோட விற்றீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 1 ரூபாய் லாபம். அதே சமயம் ஒரு பொருளை 10 ரூபாய்க்குள்ளே வாங்கி அது 9 ரூபாய்க்கு பேத்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் 9 ரூபாய்க்கு விற்றீங்கன்னு சொன்னால் 1 ரூபா நட்டம். இதுதான் பேசிக் ட்ரேடிங் கான்செப்ட், இதுதான் ஸ்பாட் ட்ரேடிங். ஆனால் லெவரேஜ் ட்ரேடிங், ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங், மார்ஜின்ஸ் ட்ரேடிங், பைனரி ட்ரேடிங் இது எல்லாமே சூதாட்டம். அதாவது கேம்பிளிங் சென்டர்ஸ் இருக்கு தானே, அதாவது ஸ்ரீலங்கான்னா கிளம்புல பார்த்துருப்பீங்க, குதிரை ஓடும். அங்கே போய் சரக்கு அடிச்சுட்டு எந்த குதிரை முன்னுக்கு வரும் சொல்லி குதிரையில் பெட் கட்டுற ஹேஸ்டிக்கு தானே. சேம் கான்செப்டை கிரிப்டோ கரன்சியில் செய்கிறது தான் இந்த ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங், மார்ஜின் ட்ரேடிங், பைனரி ட்ரேடிங். இதுக்கு பின்னால் போவீங்கன்னா உங்களோட சொத்தை எல்லாத்தையும் அழிச்சு நடுரோட்டுக்கு தான் வருவீங்க. ஓகே, இதில் 1000 பேர் இந்த சூதாடுறானோன்னா ஒருவன் தான் வெல்ற. மற்ற 999 பேரும் 999 இல்லாட்டி 99 பேரும் நடுத்தருவுக்கு தான் வரும். ஓகே, இந்த ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் செஞ்சு சொத்தை வித்தாக்கள் நிறைய பேரை நான் கண்டிருக்கேன். சரியானே, குடும்பத்தோட எல்லாத்தையும் வித்துப்பட்டு நடுத்தருக்கு வந்தாக்கள் நிறைய பேர் கண்டிருக்கேன். அடுத்த ஸ்டெப்புக்கு போய் சூசைட் பண்ணாக்கள் கூட நான் நிறைய பேரை கண்டிருக்கேன். ஓகே, ஸோ ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங், மார்ஜின் ட்ரேடிங், பைனரி ட்ரேடிங் எல்லாம் தேவை செய்யாதீங்க. ஓகே, அதில் இன்னும் கொஞ்சம் பர்ஸ்ட் அடுத்த கட்டத்துக்கு போய் என்ன இருந்தோம்னா, தான் ஒழுங்காக ப்ராப்பராக அனலைஸ் பண்ணுறல, ப்ராப்பராக ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் ஒன்றுமே செய்யறல, எவனோ ஒரு டெலிகிராம் சேனலில் சிக்னல் தரான், அந்த சிக்னலை கொண்டு வச்சு ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் செய்யறது. இது போல் வேர்ஸ்டான கேஸ் ஒன்றும் இல்லை. ஓகே, அவன் அனலைஸ் பண்ணுறது ஒவ்வொரு ஆக்கள் அனலைசிங் ஸ்டைலும் வேறு. அடுத்தது அவன் அனலைஸ் பண்ணினது ஒரு டைம் வரைக்கும் அவன் அனலைஸ் பண்ணி அவன் ட்ரேட் எடுத்து முடிச்சு, கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் சும்மா பார்த்துட்டு இருக்காது ஒரே இடத்து. ஓகே, அவன் ட்ரேட் எடுத்து முடிச்சு அதை சிக்னல் அப் டு பே பண்ணி அவன் ஒரு குரூப்ல போட்டு, அந்த குரூப்புக்கு நீங்க பே பண்ணி இல்லாட்டி ஃப்ரீ குரூப்பும் இருக்கு, அதில் போய் அதை நீங்க பார்த்து, அதை நீங்க எப்போ பார்ப்பீங்கன்னு தெரியாது, அதை ஒரு 1 hour வரும் நீங்க வந்து பார்த்து அதை கொண்டு போய் நீங்க ட்ரேட் எடுக்கக்குள்ள அவன் எடுத்து அதே என்ட்ரி பாயிண்ட்ல இருக்குமாங்கன்னு சொல்லி சொல்லலாம். அதை போய் நீங்க எடுப்பீங்க, ஃபெயிலியர். அடுத்தது அவனால அதுல சக்சஸ் ரேட் காட்டுற அப்படின்னா 10 ட்ரேட் போடக்குள்ள ஒரு ட்ரேட் சரியா போனீங்கன்னா அதை தான் சக்சஸா காட்டுவானு, மற்ற 9 ட்ரேடையுமே அழிச்சிருவானு மேல. அப்படி ஒரு ட்ரேட் எடுத்ததே இதுல இருக்காது, டெலிகிராம்ல. ஓகே, ஹிஸ்ட்ரியில் இருக்காது. நீங்கள் பார்ப்பீங்க, இப்போ அவன் எடுக்கிற எல்லா ட்ரேடுமே சக்ஸஸ் தான் இருக்கு. இந்த வழிபாடு போவீங்க, அப்படியே கேபிட்டலில் லாஸ் பண்ணி ஒன்றும் இல்லாமல் இருக்கிறீங்க. இன்னொரு வந்தது பிறகு என்ன சொல்கிற பூமர் அங்கிள்ஸ் மாதிரி, நான் கிரிப்டோ ட்ரேடிங் செஞ்சேன், கடும் பாரியல் லாஸ். நீங்கள் செஞ்சது கிரிப்டோ ட்ரேடிங் இல்லை, நீங்கள் செஞ்சது சூதாட்டம் கைஸ். நீங்கள் செஞ்சதுக்கு சூதுவில் அடிபட்டு மரம் செல்ற வந்துருந்து கிரிப்டோ ட்ரேடிங் செஞ்சால் பயங்கர லாஸ். நானும் ட்ரேடர் நான் ஒன்ஸ் அப்பான் டைம் $1000 ஒன்று லாஸ்ட் ஆயிட்டு. என்ன ட்ரேட் பண்றீங்க? ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் பண்ணா $1000 லாஸ்ட் ஆகுது. இல்லை நீ வழங்கல, அது பிறகு நான் பூமர் மாதிரி கட்டி தர்றேன். ட்ரேடிங்னாலே இட்ஸ் ஸோ ரிஸ்கியா. ட்ரேடிங்னா ரிஸ்கி தான். நீங்க அடுத்தவனை நம்பி ட்ரேட் பண்ண போனா ரிஸ்கி தான். அதுவும் நீங்க ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் பண்ண போனா அது ரிஸ்கி ஸ்கொயர். ஓகே, ஸோ டோன்ட் டூ தட். ஓகே, ட்ரேட் பண்றதுக்கு முதலாவது கிரிப்டோன்னு என்னன்னு படிங்க. முதலாவது கிரிப்டோ கரன்சினா என்னங்கிறத முதலாவது படிச்சு போட்டு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எப்படி செய்யறாங்கிறத படிங்க, டெக்னிக்கல் அனாலிசிஸ் எப்படி செய்யறாங்கிறத படிச்சு போட்டு நீங்கள் மெனுவலாக ட்ரேட் பண்ணுங்க. ஓகே, இதெல்லாம் செஞ்சு மெனுவலாக ஸ்பாட் ட்ரேட் பண்ணுங்க. அப்படி இல்லையா பொட்டை கனெக்ட் பண்ணி பொட்டில் கூட ஸ்பாட் ட்ரேட் மட்டும் பண்ணுங்க. பொட்டில் ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் பண்ணுற பொட்டும் இருக்கு. ஃபியூச்சர்ஸ் ட்ரேடை கனெக்ட் பண்ணால் இது பொட்டில் ஃபியூச்சர்ஸ் ட்ரேட் கனெக்ட் பண்ணுறது அதை விட வேர்ஸ்ட். அது பயங்கரமாக லிக்விடேட் ஆக்கி விட்டு முடிச்சு உங்களை எல்லாத்தையும். ஏன்னா அதுக்கு ஹியூமன் எமோஷனே இல்லை தான். பிடிச்சி எல்லா மார்க்கெட்டில் ஒரு பெரிய நெகட்டிவ் வந்துக்கணும்னா நீங்கள் லெவரேஜ் வச்சு அடிப்பீங்கன்னா அப்படியே லிக்விடேட் ஆக்கி விட்டுரும். இந்த விஷயம் டேர்ம் வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வழங்கணும்னா முதல்ல நீங்கள் படிக்கணும். படிக்காமல் எவனோ ஒரு சிக்னல் தரான், அதை வாங்க சொல்லலாம், இதை வாங்க சொல்லலாம்னு வெளிப்பட்டு நீங்கள் போய் நிற்பீங்கன்னா குட் லக் கைஸ், குட் லக். ஓகே, ஸோ இவர் கேட்டுக்கிறது, நான் சொல்லிக் கொடுக்குறது, நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது எல்லாமே ஸ்பாட் ட்ரேடிங் மட்டும்தான். ஓகே, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க? இல்லை நான் சொல்கிறதெல்லாம் பிள்ளை, ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் தான் இது சரின்னு சொல்லி நீங்கள் நினைப்பீங்கன்னு சொன்னால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை நான் சொல்கிறது சரி, நீங்கள் ஆல்ரெடி ஃபியூச்சர்ஸ் ட்ரேடிங் லாஸ்ட்டாக இருப்பீங்கன்னு சொன்னால் அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவர்கள் தெரிஞ்சு கொள்ளட்டும். அப்படி இல்லை இதை பற்றி ஒன்றுமே எனக்கு தெரியா, இனித்தான் நான்
கிரிப்டோ கரன்சி ட்ரேடிங் வேர்ல்டுக்குள்ளே வரப்போறேன்னு சொன்னால் அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை பேர் கிரிப்டோ கரன்சியில் இன்ட்ரெஸ்ட் ஆகிறீங்கன்னு சொல்லி மற்றவங்களும் தெரிஞ்சு கொள்ளுவாங்க. ஓகே, பாய்.